நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குற விஷயம் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ புறா வீடு பழகுறதுக்கு என்ன ப்ரோ செய்யணும்? வீடு ஒன் பேர் இருக்குன்னா அது வீடு தங்குறதுக்கு என்ன ப்ரோ செய்யணும்? ஜோடி போடணும் ப்ரோ. ஒரு வேறு ஃபீமேலுக்கும் ஒரு மேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு மேலுக்கும் வேறு ஃபீமேலுக்கும் ஜோடி போடணும் ப்ரோ. அது எப்படி ப்ரோ? இப்போ புறா பறந்துக்கிட்டு இருக்கிற போது நம்ம வீட்டுக்கு வரணும் ப்ரோ. அது எப்படி ப்ரோ? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பட்டால வாங்கினா நம்ம வீட்டுக்கு பழகுமா, இல்லை பெருசில் வாங்கினா வீட்டுக்கு பழகுமான்னு ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க. இதை மெயினாக கேட்குறீங்க ப்ரோ. வீட்டுக்கு பழகணும் ப்ரோ. புறா வளர்ப்பு எப்படி ப்ரோ இருக்கணும், அதோட கூடு ஃபர்னிச்சர் எப்படி ப்ரோ இருக்கணும், அப்புறம் அதுக்குள்ளே உள்ள அறைலாம் எப்படி ப்ரோ இருக்கணும், நான் ஏகப்பட்ட பேர் கேட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைன் பை லைனாக ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே உள்ள ஃபர்னிச்சரை ஃபுல்லாக முடிச்சிடும். வெளியே உள்ள ஃபர்னிச்சர்லாம் வெளியே எப்படி இருக்கணும்ண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காத்தோட்டமாக இருக்கணும். எப்படி எப்படின்னா வெளியே இருந்து உள்ளாக்க பார்க்குற மாதிரி. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலையை போட்டு தான் கதவு செஞ்சுருக்கேன். அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா வலையை போட்டு தான் கதவு செஞ்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மட்டும் லேசாக அடைச்சி வச்சுருப்பேன். அங்கேயும் வலை இருக்குது, ஆனால் வெளிச்சம் தெரியும். ஸோ இதை தூக்கி விட்டால் இங்கிட்டு கதவு மாதிரி இருக்குது. ஏன்னா ஆத்திர அவசரத்துக்கு இந்த மாதிரி புறா பறந்துருச்சுன்னா அதை இறக்க இந்த ஃபீமேலை பிடிக்கிறதுக்கு தான் இந்த கதவு செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாக்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். உள்ளாக்க அப்படி நம்ம ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கட்டிக்கோங்க. ஆனால் ரொம்ப சிறுசாக மட்டும் கட்டிடாது, அதுக்குன்னு ரொம்ப பெருசாகவும் கட்டிடாதீங்க. ஸோ மீடியமாக கட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அறையில் தான் அந்த பேர் நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும் கொஞ்சம். அதுவே நீங்கள் அந்த கூட்டுக்குள்ளே அந்த ஒரு பேரை விட்டோடனே அந்த பயத்தில் ஒரு இதுக்கு போகும் பார்த்தியில் அறைக்கு, அந்த அறையில் தான் அது கன்ஃபார்ம் அழகாக நிற்கும். ஸோ அதுக்கு டைம்லாம் எடுக்காது, அப்போயே அழகாக நின்றுக்கிறோம். அப்புறம் இற மாற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்லிக்லாம் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா பட்டாவில் வாங்கினா வீட்டுக்கு பழகுமா, இல்லை பெருசில் வாங்குமா வீட்டுக்கு பழகுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இதில் சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டாலேருந்து வளர்த்தால கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாலேருந்து வளர்த்தோம்னா ஸோ இங்கே வீடு இங்கே தான் இருக்கும். பெருசானவுன்னா போயிட்டு வந்துட்டு டைமிங் எடுக்காது. அதுவே நீங்கள் பெருசு வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். எப்படியும் 3 மாதம் ஆகும். நான் பெருசில் வாங்கி தான் எப்படியோ கஷ்டப்பட்டு பழகி வச்சுருக்கேன். 3 மாதமே ஆச்சு எனக்கும் கரெக்டாக சொல்ல போனால். ஸோ அப்புறம் இதுதான் மெயின் போல் நம்ம ஜோடி பொறுத்தது தான் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்றேன்னு சொல்லிட்டு அடுத்து ஜோடி பொறுத்துக்கு போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறதே இதுக்கு மெயின். வீட்டுக்கு பழகுறதுக்கு அந்த 1 பேர் இருந்தாலும் இங்கே தங்குறதுக்கு இறதே மெயின். ஸோ நீங்கள் அரிசியே போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா இவன் இந்த மாதத்துக்கு ஃபுல்லாக அரிசி தான் போடுறான், நம்ம ரெக்க முளைச்சோன்னே அது நேச்சுரலுக்கு போவோம். நேச்சுரலில் போய் பயிர் வகையெல்லாம் தின்றுட்டு திடீர்னு வரும், திடீர்னு வராது. ஸோ அது ஒன்று. நீங்கள் வந்து கடலை இந்த மாதிரி கலப்பன்னு ஒன்று விற்கிது, அது கூட போடலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா பறந்துட்டு இருக்கும் போது எங்கேயும் போயிடக்கூடாது. பார்த்தீங்களா, இருட்டானோன்னு நம்ம கூப்பிட்டோம்னா ஸோ நீங்கள் காலையில் ஏற போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சவுண்டு, அதாவது விசில் அடிச்சோ இல்லை வேறு மாதிரி சவுண்டுலாம் கொடுப்போம் பார்த்துருக்கீங்களா பெட்ஸுகளுக்கு, அந்த மாதிரி சவுண்டு கொடுத்து பழகுங்க. அப்போ தான் வானத்தில் புறா பறந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம அந்த சவுண்டு கொடுத்தோன்னே வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இறக்கி போட்டு அடைச்சிடலாம். ஸோ அது ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுனா ஜோடி பொருத்தம். ஸோ அங்கே பார்த்துருவோம். ஜோடி பொருத்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்து எல்லா வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்கும். பார்க்காத போய் பார்த்துருங்க. ஸோ இந்த மேலுக்கும் இந்த ஃபீமேலுக்கும் நான் ரொம்ப நாளாக ஜோடி போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இதிலே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அட்டைப்பட்டியோடு வச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் புறா கொத்தி தான் ஜோடிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில் சேர்ந்துக்கோங்க கைஸ்.